Good evening, everybody at Shalom Divine Television. ஷாலும் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at the mysteries that are revealed in the parables of Jesus Christ. இயேசுவினுடைய ஓமைகளில் சொல்லப்படுகிற ரகசியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். Remember, a parable is an earthly story with a heavenly meaning. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஓமைகள் என்று சொல்லும்போது உலகத்திற்கு ஒத்த கதைகளாயிருந்தாலும் அது பரலோக அர்த்தங்களை கொண்டதாய் இருக்கிறது. Means you can read it as an ordinary story, but it does have a deeper meaning. நீங்கள் ஒரு சாதாரண கதையை போல அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசித்து விடலாம், ஆனால் அதற்கு ஆழமான அர்த்தங்களும் இருக்கிறது. So far, we've looked at the parable of the seed and the parable of the wheat and the tares. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறது விதைக்கிற விதையை குறித்து மற்றும் களைகளையும் நெல் பயிர்களை குறித்தும் பார்த்து கொண்டு வருகிறோம். So tonight we're going to have a look at some short parables and what they mean. இன்றும் சில சிறிய ஓமைகளை நாம் வாசித்து அது என்ன விளக்கங்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். So we've been in Matthew 13. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். And carrying on with the parable of the mustard seed, Matthew 13 verse 31. அதிலே 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால் கடுகு விதையை குறித்ததான ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. It says, the kingdom of heaven is like a mustard seed which a man took and sowed in his field. Verse 32, which indeed is the least of all the seeds, but when it is grown, is greater than the herbs and becomes a tree, so that the birds of the air come and nest in its branches. அங்கே சொல்லப்படுவது வேறு ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்து வளர்ந்த போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்தின் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். From this we can learn that a mustard seed is very, very tiny. இதிலே நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், இந்த கடுகு விதை என்று சொல்லும்போது அது மிகவும் சிறிய ஒரு விதையாய் இருக்கிறது. But we're told it grows about 10 feet tall so that even the birds can nest in its branches. ஆனால் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது அது 10 அடி உயரத்திற்கு வளரக்கூடியது, பறவைகள் அதிலே வந்து தஞ்சமடையக்கூடிய மரமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். We know that the mustard seed represents our faith. நமக்கு தெரியும் இந்த கடுகு விதை நம்மளுடைய விசுவாசத்திற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. In Matthew 17 verse 20, there was a demon-possessed boy and the disciples could not cast the spirit out. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது பிசாசை துரத்த முடியாமல் கஷ்டப்பட்ட சீஷர்களை குறித்து அங்கே பார்க்கிறோம். And Jesus told them it was because of their unbelief. For surely I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. அங்கே அவர் சொல்லுகிறார், இயேசு அவிசுவாசத்தினால் தானே கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறம்பே போ என்று சொல்லி அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So faith starts off very, very small like a mustard seed, but it can grow very, very large. அப்ப விசுவாசமானது ஒரு கடுகு விதையை போல சிறிய அளவிலே அது இருந்தாலும் அது பெரிய அளவிலே வளரக்கூடியதாய் இருக்கிறது. We know it can grow so large that nothing will be too difficult. அது அவ்வளவு பெரியதாய் வளருகிறபடினாலே அதால் கூடாத காரியம், கடினமான காரியம் ஒன்றும் இல்லாமல் போகும். In the book of Mark chapter 4 and verses 26 to 29, it tells us the cycle of a seed. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29-30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால் அங்கே இவ்விதமான ஒரு ஓமை சொல்லப்படுகிறது.
And he said, the kingdom of God as if a man should scatter seed on the ground and should sleep by night and rise by day, and the seed should sprout and grow, and he himself does not know how. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26 27. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலிலே வீழ்த்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகுகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. And verse 28, for the earth yields crops by itself, first the blade, then the head, and after that the full grain in the head. But when the grain ripens, immediately he puts in the sickle, because the harvest has come. 28-29. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிராலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்கள் அனுப்புகிறான் என்றார். We know that first of all, before the seed can come forth into life, it must die. நமக்கு தெரியும், ஒரு விதையானது அது கனி கொடுப்பதற்கு முன்பதாக அது மரிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It tells us in John 12 and verse 24, most assuredly I say to you, unless a grain of wheat falls into the ground and dies, it remains alone. But if it dies, it produces much grain. John 12 verse 24. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்தால் ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். So first of all, the seed dies in the ground. முதலாவதாக விதை அது செத்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Then it puts forth the blade, and then the ear, and finally the full head. நாம் பார்க்கிறோம், அதை தொடர்ந்து நாம் வாசித்த வண்ணமாய் அது கனி கொடுத்து அது அறுவடைக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. And that head has to ripen before you can put in the sickle and harvest it. அந்த கனியானது அல்லது அந்த விதையானது அது கனி கொடுத்து அது பழுக்கும் பொழுதுதான் அதை அறுவடை செய்வதற்கு ஏதுவாயிருக்கும். In the same way, our faith has to mature. அதே வண்ணமாய் நம்மளுடைய விசுவாசம் முதிர்ச்சி அடைய வேண்டும். I don't have time to go through it today, but we see in the Bible at the beginning, the disciples had little faith, and then they had no faith, then they had little faith. நாம் பார்க்கிறோம், ஆரம்பத்திலே இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் விசுவாசம் அற்றவர்களாயிருந்தார்கள். பின்பு நாம் வாசிக்கிறோம், அவர்கள் சிறிய விசுவாசம் உடையவர்களாயிருந்தார்கள். And Jesus told the story in Matthew 8 about a centurion who had great faith. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே இயேசு ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லுகிறான், அவனுக்கு பெரிய விசுவாசம் இருந்தது என்று சொல்லி. So faith has to mature. ஆகவே விசுவாசம் வளர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Going back to Matthew 13 and verse 33, we have the parable of the leaven. அங்கே மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதிலே நம்ம 33ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே என்றால் அங்கே ஒரு உவமை சொல்லப்படுகிறது. This is only a one verse parable. இது வெறும் ஒரே வார்த்தை உவமையாயிருக்கிறது. Another parable he spoke to them, the kingdom of heaven is like leaven, which a woman took and hid in 3 measures of meal till all was leavened. அங்கே சொல்லப்படுகிறது, வேறு ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். So we know that leaven is put into bread to make it rise. நாம் பார்க்கிறோம், இந்த புளித்த மாவு அது அப்பத்தை செய்ய அல்லது பிரெட் செய்வதற்கு உதவியானதாயிருக்கிறது. If you have unleavened bread, it's bread with no leaven in it. நாம் பார்க்கிறோம், நாம் இப்படிப்பட்ட அப்பத்தை இருக்கும்பொழுது அதிலே புளிப்பில்லை என்றால் அது வெறும் அப்பமாய் இருக்கிறது.
That's what the children of Israel ate at the Passover because they did not have time for it to rise. நாம் இதைதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இந்த பண்டிகை நாளிலே செய்கிற காரணம் அது புளிப்புள்ளதாய் மாறுவதற்கு அவர்களுக்கு காலம் இல்லாமல் போயிற்று. So what does it mean spiritually that this leaven would rise in the kingdom? அப்போ ஆவிக்குரிய அர்த்தமாய் இந்த புளிப்புள்ள மாவு தேவ ராஜ்யத்திலே என்ன செய்யக்கூடும்? You see the bread rise and grow bigger. அப்போ இந்த புளிப்பு இருக்கும் என்றால் அந்த பிரெட் ஆனது இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கிறது. And in the same way you see the kingdom spread in all the world. அதே வண்ணமாக தான் இந்த தேவ ராஜ்யமும் உலகத்திலே அது நிறைவாய் வளரப்பட காரணமாய் இருக்கிறது. Jesus told us in Mark 16 verse 15, go into all the world and preach the gospel to every creature. தேவன் மார்க்கு சுவிசேஷம் 16:15 அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். And in Matthew 6 verse 10, he said, let your kingdom come, let your will be done on earth as it is in heaven. மத்தேயு சுவிசேஷம் 6:10 அவர் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. So God's will is that kingdom of heaven will expand throughout all the earth. தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் தேவ ராஜ்யம் உலகம் எங்கும் அது வளர வேண்டும் என்பதுதான். The next one is the parable of the hidden treasure. And that is in verse 44. அடுத்த ஓமை மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் 44ஆம் வசனத்திலே. Again the kingdom of heaven is like treasure hidden in a field, which a man found and hid, and for joy over it he goes and sells all that he has and buys that field. அங்கே சொல்லப்படுது, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். We know that in the Middle East and in the Wild West they would put a box of all their treasures into the ground to keep it safe from thieves. நாம் பார்க்கிறோம் மத்திய ஆசியா கண்டங்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு பெட்டி நிறைய அநேக விலையுயர்ந்த பொக்கிஷங்களை போட்டு அது நிலத்திலே பாதுகாப்பாய் இருக்கும்படி புதைத்து வைப்பார்கள். Like if they had a lot of gold, they would put in a box and hide it in the field. ஒருவேளை நிறைய தங்கம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க, அதை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அவர்களுடைய நிலத்திலே அதை புதைத்து வைத்து விடுவார்கள். And here you've got a man who finds it, then he hides it again. நான் பார்க்கிறோம் இங்கே ஒருவன் அதை கண்டுபிடித்து அதை மறுபடியும் மறைத்து வைக்கிறான். And he goes and sells everything to buy the field with the gold in it. அப்ப அவனுக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு எந்த நிலத்திலே அவன் தங்கத்தை கண்டெடுத்தானோ அந்த இடத்தை வாங்கும்படியா எல்லாவற்றையும் விட்டு அதை வாங்குகிறான். This means that the kingdom of heaven is so valuable that a person would sell everything to obtain it. தேவனுடைய ராஜ்யம் அப்படி என்றால் மிகவும் விலையேற பெற்றதாய் இருக்கிறபடினாலே அதை கண்டடைகிறவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அந்த ராஜ்யத்தை அடையும்படி பிரயாசப்படுவான். The next parable is the parable of the pearl of great price. அடுத்த ஒரு ஓமை என்னவென்றால் விலையேற பெற்ற முத்துவை குறித்து சொல்லப்படுகிறது. It is very similar and found in verses 45 and 46. அது 45-46ஆம் வசனத்திலே அதே ஏற்கனவே வாசித்த அதே ஓமையை போல இங்கும் சொல்லப்படுகிறது. Again, the kingdom of heaven is like a merchant seeking beautiful pearls, who, when he has found one pearl of great price, went and sold all that he had and bought it. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். You see, we have to understand that the kingdom of heaven is what we all long for.
நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், நாம் எல்லாம் வாஞ்சிக்கிற ஒரே காரியம் தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிறது. It is a place of peace, of love, and of joy, of righteousness, a place where there's no pain, no suffering, no abuse, and no evil. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால், அங்கே பசி இல்லை, பட்டினி இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, கலக்கம் இல்லை, சண்டை இல்லை, சந்தோஷம், சமாதானம், நிறைவு உள்ள ஒரு ராஜ்யமாயிருக்கிறது. You might say it's a perfect world that everybody dreams of. நீங்கள் சொல்லலாம், அது எல்லாரும் கனவு காண்டு ஆசைப்படுகிற ஒரு நிறைவான உலகம் என்று சொல்லலாம். That's why we pray, let your kingdom come on earth as it is in heaven. ஆகவேதான் நம்ம ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே இந்த பூமியில் செய்யப்படட்டும் என்று சொல்லி. In earth, there's no pain, there's no suffering, there's no evil. Sorry, in heaven, there's no pain or suffering or evil. பரலோகத்திலே வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை, வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை. So if we bring God's kingdom from heaven to earth, we're bringing a place where there's no sickness, no suffering, no pain, no evil. அப்ப பரலோக ராஜ்யத்தை நாம் இருக்கிற அந்த பூமிக்கு கொண்டு வருவோம் என்றால், அந்த இடத்திலேயோ அங்கே சந்தோஷ கேடு இருக்காது, சமாதான கேடு இருக்காது, வியாதி வேதனை என்ற எந்த ஒரு சூழ்நிலையும் அங்கேயும் காணப்படாது. That's why in these two parables, they would sell everything to obtain it. ஆகவேதான் இந்த ரெண்டு ஓமைகளிலும் நாம் பார்க்கிறோம், அந்த ராஜ்யத்தை அடையும்படி அவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு வருகிறார்கள். Therefore, it's something to really long for, the kingdom of heaven. ஆகவே தேவர் ராஜ்யத்தை நாடுவது, அதை வாஞ்சிப்பது அவ்வளவு அவசியம் என்று இந்த ஓமையினால் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Now we go to the parable of the dragnet in verses 47 to 52 of Matthew 13. இங்கே நாம் பார்ப்போம் என்றால், சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரக்கூடிய ஒரு ஓமையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் 47-48. Again, the kingdom of heaven is like a dragnet that was cast into the sea and gathered some of every kind, which, when it was full, they drew to the shore, and they sat down and gathered the good into vessels, but threw the bad away. 47 வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். Verse 49, so it will be at the end of the age. The angels will come forth, separate the wicked from among the just, and cast them into the furnace of fire, and there will be wailing and gnashing of teeth. 49 வாசிக்கிறேன். இப்படி உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை ஆக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். We know that fish refers to believers and the sea refers to the nations. நாம் பார்க்கிறோம், மீன்கள் அது விசுவாசிகளை காண்பிக்கிறது, கடல் அது ராஜ்யங்களை உலகத்தை நமக்கு காண்பிக்கிறது. This is a parable about the end of the end time harvest. இந்த ஓமையானது கடைசி கால அறுவடையை குறித்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. And it speaks of angels bringing forth the harvest. இங்கே சொல்லப்படுகிறது, தேவ தூதர்கள் அந்த அறுவடையை நமக்கு செய்ய இருக்கிறார்கள் என்று சொல்லி. And then separating the righteous from the unjust. அதை தொடர்ந்து நீதிமான்களை பொல்லாதவர்களை விட்டு பிரிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். It's a bit like the parable of the wheat and the tares, where the tares were thrown into the fire, but the wheat was put into the barn. இந்த ஓமையானது களையையும் நெல் கதிரையும் பார்க்கிறோம். களையானது அது அக்கினியிலே போடப்படுகிறது, நெல் கதிரானது அது சேமித்து வைக்கப்படுகிறது. A few weeks ago, I was in a prayer meeting and I had a vision. நான் சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு கூட்டத்திலே இருந்தேன். அங்கே எனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. I saw big waves coming in onto the sea. நான் கடலிலே இருந்து ஒரு பெரிய ஒரு அலை எழும்பி வருகிறதை நான் பார்த்தேன்.
And behind the big wave, there's always another big wave. அந்த அலைக்கு பின்பதாய் இன்னும் ஒரு பெரிய அலை வருகிறதையும் நான் பார்த்தேன். And in that wave, I saw many, many faces of people. அந்த அலைக்குள்ளே பார்க்கும்போது அநேகருடைய முகங்களை நான் பார்த்தேன். Full of people of different colors and different things, men, women, children, in the wave. அந்த அலைக்குள்ளே அநேக நிறங்கள் உடையவர்கள், அநேக மனிதர்களை நான் பார்த்தேன். ஆணும் பெண்ணுமாய், குழந்தைகள் பெரியவர்களாய் நான் பார்த்தேன். And I know this is referring to the end time harvest of saints. அது பரிசுத்தவான்களுடைய கடைசி அறுவடையாக அந்த தரிசனம் எனக்கு வெளிப்பட்டது. And then in this vision, I saw the Lord sitting on the beach and he was sorting the good fish and the bad fish. அந்த தரிசனத்திலே கரையிலே ஆண்டவராகிய இயேசு அமர்ந்து கொண்டிருந்து அங்கே வருகிறதிலே நல்லதையும் கெட்டதையும் அவர் பிரிக்கிறதை நான் பார்த்தேன். The bad fish was thrown back into the sea. அதிலே கெட்டது மறுபடியும் கடலிலே தூக்கி எறியப்பட்டது. But the good fish were kept. ஆனால் நல்ல மீன்களோ அது தனக்கென்று சேமிக்க வைக்கப்பட்டது. Then in verse 51, Jesus said to them, "Have you understood all these things?" And they said to him, "Yes, Lord." 51ஆம் வசனம், பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். Then he said to them, "Therefore every scribe instructed concerning the kingdom of heaven is like a householder who brings out his treasure, things new and old." 52ஆம் வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த உபதேசிக்கப்படுத்த தேறின வேத பாரர்கள் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானனாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். Now we know that we have the Old Testament and we have the New Testament. நமக்கு பழைய ஏற்பாடு என்று இருக்கிறது, புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது. Some Christians hardly ever read the Old Testament, but there are many treasures obtained in it. அநேக கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடை படிக்கிறதே இல்லை, ஆனால் அதற்குள்ளே அநேக ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். And there's many things in the New Testament don't make sense without the treasures of the Old Testament. அதே வண்ணமாய் புதிய ஏற்பாடிலும் அநேக புதையல்களை கர்த்தர், ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் நமக்கு அப்படி இருக்கிறது. To fully understand the new, you must first understand the old. அப்ப புதியதில் இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் பழையவைகள் இருக்கிற ரகசியங்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். I want to go to 2 Corinthians chapter 4 and verse 7. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, "But we have this treasure in earthen vessels, that the excellence of the power may be of God and not of us." அங்கே சொல்லப்படுகிறது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். So we have the treasure within us, the kingdom of God within us. அப்ப தேவனுடைய அந்த ரகசியம், தேவ ராஜ்யம் நமக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. And that is so the power of God may be manifested. அப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் நம்மூலமாய் அது செயல்பட ஆரம்பிக்கிறது. Not our power, but God's power. நம்மளுடைய வல்லமையினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால் இது ஆகிறது. I want to finish with the story about the man that we prayed for in one of the villages of India a few years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பதாய் கிராமத்தில் இருந்த ஒரு நபருக்கு நான் ஜெபித்தேன். அந்த சம்பவத்தோடு கூட என் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். This is an example of the treasure that is within us. இது நமக்குள் இருக்கிற அந்த ரகசியத்தை, அந்த வல்லமையை, தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. Or if you like, faith that is within us. அல்லது நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. This man was a Hindu man and he could not walk. He was paralyzed.
இந்த மனுஷன் ஒரு இந்து மனிதனாய் இருந்தான். காலிலே செயலற்றவனாய் முடவனாய் இருந்தான். So I prayed for him and his toe began to move. நான் அவருக்காய் ஜெபித்தேன். அவருடைய கால் விரல்கள் அசைக்க ஆரம்பித்தார். So I knew that the healing had begun. அப்பொழுது எனக்குள்ளே விசுவாசம் வந்தது. அவருக்குள்ளே சுகமானது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. I encouraged his family to massage his legs and encourage him to start moving his legs. நான் அப்பொழுது அவன் குடும்பத்தாருக்கு சொன்னேன், அவருடைய காலுக்கு நல்லா மசாஜ் கொடுங்க என்று சொன்னேன். அவரை பார்த்து சொன்னேன், நீங்க நடக்க பிரயாசப்படுங்க என்று சொன்னேன். And after a couple of weeks, that man was walking around the village. ஆனால் சில வாரங்களிலேயே சில நாட்களிலேயே அந்த கிராமத்திலே அவர் மறுபடியும் நடந்து சுற்றி திரிய தேவன் சுகத்தை கொடுத்தார். It was not my power that healed him. எனக்குள் இருக்கிற வல்லமை அவனை சுகமாக்கவில்லை. It was the power of Jesus Christ. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை சுகமாக்கிற்று. But that treasure and that faith was within me. ஆனால் அந்த ரகசியம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் இருக்கிறது என்ற அந்த ரகசியம் அந்த விசுவாசம் அவனை சுகமாக்கிற்று. So I give glory to God for what he did. தேவன் செய்த அந்த கிரியைக்காய் அவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். Let us pray. நாம் ஜெபிப்போம். Lord, I thank you for these words. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். I pray for every person that is listening, that their faith might grow. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இது நிமித்தம் அவருடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் வளர்வதாக. Lord, that nothing would be too difficult for them. அவர்களுக்கு ஒன்றும் கடினமாய் இராமல் போகட்டும். I pray they might understand the value of the kingdom of God. தேவ ராஜ்யத்தின் வல்லமைகள் என்ன என்று அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. That they would seek it with all their heart and soul and mind and strength. ஆண்டவரே, அவர்கள் முழு இருதயத்தோடு ஆவி ஆத்துமாவோடு கூட உம்முடைய ராஜ்யத்தை இனி தேட ஆரம்பிப்பார்களாக. Lord, I pray, Lord God, that they might be, Lord, the ones that are good fish. ஆண்டவரே, அவர்கள் நல்ல மீன்களாய் இருப்பார்களாக. That they would be people that would believe in you. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற ஜனங்களாய் அவர்கள் இருப்பார்களாக. And Lord, they would accept your sacrifice. நீர் அவர்களுக்காய் செலுத்தின பலியை ஏற்றுக்கொள்வார்களாக. Lord, we bless every person listening. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். And if anybody has sickness in their body right now, ஆண்டவரே, இப்பொழுது சரீரத்தில் வியாதி உள்ளவர்களாய் யாராச்சும் இருந்தார், I encourage you to put your hand where the pain is. வியாதி இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. And Lord, we pray in the name of Jesus Christ. இந்த வேளையிலே இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். That every sickness and every disease would go. எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் இப்பொழுது சரீரத்தை விட்டு மாறிப்போய் என்று ஜெபிக்கிறோம். We take authority over every pain in people's bodies. சரீரங்கள் காணப்படுகிற எல்லா வலி வேதனைகள் மேல அதிகாரத்தை எடுக்கிறோம். And we release the healing power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை இப்பொழுதே நாங்கள் சரீரத்தில் கட்டளையிடுகிறோம். Lord, in the same way that Indian man was healed, let them be healed. அந்த இந்தியாவில் இருந்து அந்த மனிதன் சுகத்தை பெற்றுக்கொண்டது போலவே இந்த நாளில் ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. We thank you, Lord, and we believe and we receive. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தி விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Lord, if anybody listening does not believe in you, ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது உம்மை விசுவாசியாமல் இருப்பார்களே என்றார், we pray, Lord God, that their hearts would open. அவருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. That they might receive your forgiveness. உம்முடைய மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. Lord, they might understand that you died on the cross for them. அவர்களுக்காய் நீ சிலுவையில் மரித்ததை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. That was like the seed that was dying. ஆண்டவரே, அதுதான் மரித்து போன விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. So that the seed could grow and come forth for a harvest. ஆண்டவரே, அந்த மரித்து போன விதையானது அது கனி கொடுத்து அறுவடைக்கு ஆயத்தமாகட்டும்.
Lord, we thank you for your great love and for your great mercy. உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Let your mercy and grace touch every person listening. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்கம் தொடுவதாக. We ask in Jesus Christ's name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen.